ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் டயக்ராம் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இஸ் கோயிங் டு பி த ஸ்பேஸ் டயக்ராம். This is going to be the step 2. Step 2 வந்து we are going to draw the space diagram. Space diagram வரையறதுக்கு முன்னாடி we need to specify the scale. Scale வந்து என்னன்னா 1 cm is equal to, இப்போ நம்ம ப்ராப்ளம்ல ஒரு சாம்பிள் டயக்ராம் வரையறேன், அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் இஸ் லைக் திஸ்: ABCD. This is 150 mm, 150 mm. This is 40. This is 80. Here the angle is 60 degree. So இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ், known values. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து we are going to draw the space diagram. அதுக்கு வந்து length வந்து 150 mm அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால I am going to take the values based on my preference. ஸோ எனக்கு வந்து இந்த காம்பஸ் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நான் வந்து சின்ன வேல்யூவாக எடுக்க போகிறேன் ஸ்கேலில். ஸோ நீங்கள் வந்து ஹையர் வேல்யூஸ் ஆஃப் ஸ்கேலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1 cm is equal to 60 mm அப்படின்னு சொல்லிட்டு I am going to take this as a scale. அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த 150 mm வந்து அதோட லென்த் உங்கள் ஸ்கேலில் எடுத்தோம்னா it is going to be 2.5 cm. இந்த 60 mm நம்ம ஸ்கேல் எடுக்கிறதுனால you have to divide it in the denominator. அடுத்தது 40 mm எடுத்தீங்க அப்படின்னா the value is going to be 0.7 cm, and if it is 80 mm க்கு the value is going to be 1.3 cm. ஸோ இதெல்லாம் எப்போனா நான் வந்து ஸ்கேல் 1 cm is equal to 60 mm எடுத்ததுனால this is going to be by value. ஸோ இது என்னன்னா AD and BC value is going to be 2.5 cm in my space diagram. In the 40 mm, that is AB value is going to be 0.7 cm in my space diagram. This 1.3 cm is nothing but CD. The value on the 80 mm, so that is the value is going to be 1.3 cm in my space diagram. So இதுதான் வந்து மீனிங். இப்போ ஸ்கேல் வந்து 60 mm பதிலாக சில பேர் 20 mm 30 mm எடுத்தா இந்த வேல்யூ இங்கே வந்து you have to change the value. அவ்வளோ, மற்றபடி the procedure is going to be same. ஸோ இது வரையறதுக்கு ஸ்பேஸ் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி what we need is scale, roller scale, pencil and compass. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரைய போகிறோம்னா AD வரைய போகிறோம். AD நம்ம லென்த் எவ்வளோ, நம்ம இந்த ஸ்கேல்லாம் பண்ணதுக்கப்புறம் our length is going to be 2.5 cm. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா I am going to draw a line which is of 2.5 cm. So from here I can take it 2.5 cm இங்க இருக்கு. I am going to draw a line. So A B. So length is 2.5 cm. Next இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா BAD வேல்யூ the angle is 60 degree அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா you have to take this roller scale, you have to place it here. இந்த லைன் இங்கிருந்து 60 டிகிரிக்கு you have to make a, ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் a straight line. இங்கே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, here it is 90, here it is 1, மறுபடியும் it ends in 0. ஸோ இங்கிருந்து the angle is 60 degree. Make a dot.
இங்கிருந்து 60 டிகிரிக்கு இங்கே ரோலர் ஸ்கேலில் யூ ஃபைண்ட் வேர் 60 டிகிரி லைஸ் அண்ட் எங்கே இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ட்ரா லைட் லைன். ஸோ லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் we know that AB இந்த வேல்யூ இந்த AB இந்த வேல்யூ 40 mm based on our scale it is going to be 0.7 centimeter. ஸோ அதனால் வந்து காம்பஸ் எடுத்துட்டு I am going to find out 7 வந்துருச்சா? yeah, still a point. okay, so இப்போ 0.7 கரெக்டாக வந்திருக்கும். so now it's 0.7. so from here you make a இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதே லைனில் it is going to be 0.7 நம்மளுக்கு தெரிஞ்சதுனால from here 0.7 க்கு you can draw a line. so you can thicken the line and that represents the point B. so that represents the point B. so இப்போ நம்ம வந்து as per our question A B கண்டுபிடிச்சாச்சு, D வரைஞ்சாச்சு. so this is D. so முன்னாடி தப்பாக வரைஞ்சிட்டேன், AD. next we don't know where this point C is going to lie. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் BC வந்து 150 mm that is 2.5 cm and CD வந்து 80 mm that is 1.3 cm. so what you are going to do is take your compass 2.5 cm as the radius. so we don't know where this point C is going to lie. அதனால தான் நம்ம வந்து இந்த இது பண்ணுறோம். 2.5 still not 2.5. okay, let's find out whether 2.5 is there. okay, 2.5 yeah, so now it's 2.5 from B. இப்போ நம்ம C பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். from B what you are going to do is you are going to draw an arc. we don't know where the point C is going to lie. அதனால வந்து we are going to make an arc. so ஒரு arc வரைஞ்சிக்கோங்க இப்படி. next from அந்த CD length வந்து நம்மளுக்கு தெரியும் 80 mm. that scale மூலமா that correspond to 1.3 cm. so compass எடுத்து take it whether this value reaches 1.3. so 1.3 கிடைக்குதான்னு பாருங்க. still it has to be reduced. so 1.3 வந்துருச்சான்னு பார்க்கலாம். the 1.3 yeah, okay. so this represents 1.3 from point D. so this is D. from D you make an arc. from D you make an arc. இந்த ரெண்டும் எங்க join ஆகுதோ that point is going to be C. the intersection of two arcs is going to be C. so என்ன பண்ண போறோம்னா இங்க click going to draw a line connecting AB, the BC and the CD. so we have found out the values where it's going to lie. so இது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி we have drawn the space diagram. this angle is 60 degree. so AB this is AB, BC and CD. so this is space diagram. இதை வச்சு தான் we are going to draw the main
component relative velocity. This is the thing that we are going to use, and the diagram name is velocity diagram. So velocity diagram தான் நம்ம இப்போ வரைய போறோம் based on the space diagram. So this is space diagram. இதை பேஸ் பண்ணி we are going to draw the velocity diagram. So அதுக்கு வந்து எப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். So இப்போ பார்த்தோம்னா this one is fixed. AD is fixed. As per our problem, AD is fixed. So அதுக்காக in velocity diagram what is the rule or procedure is, so AD you are going to make a dot. ஸோ எதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு இருக்கோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு அப்படின்னோ யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் தோஸ் இன் அ சிங்கிள் டாட். ஸோ A, D எல்லாமே ஸ்மால். வெலாசிட்டி டயக்ராமில் எவ்ரி திங் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர். AD யூ ஹாவ் ஸ்பெசிஃபைட் AD, ஏன்னா வந்து A and D ஆர் ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி படி பார்த்தோம்னா B is going to be perpendicular. அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, டேக் திஸ் ஸ்கேல். இந்த ஸ்கேலோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ இந்த லைன் இருக்குல்ல, திஸ் இஸ் கோயிங் டு பி த perpendicular லைன். கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்போ என்னன்னா, இப்போ இந்த லிங்கில் இந்த 90 டிகிரி இப்படி வச்சோம்னா இந்த லைன் இஸ் கோயிங் டு பி த perpendicular லைன் அண்ட் that represent the velocity லைன். இப்போ பாருங்க, this is AB, crank AB. இப்போ நான் என்ன போறேன்னா, இந்த ரோலர் ஸ்கேல் எடுத்துட்டு இங்கே 90 டிகிரியில் வந்து I am going to place it. 90 டிகிரியில் I am going to place it. ஸோ இந்த லிங்க்குக்கு நேராகவே, அந்த லிங்க்குக்கு நேராகவே I am going to place the 90 degree. அந்த லிங்க்குக்கு நேராக it should be 90 degree. அப்போ இந்த லைன் இருக்குல்ல, that is going to be the what we call the velocity line. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த velocity diagram வரையறதுக்கு we should write down the scale. இப்போ என்னன்னா, we already know that VB value is 0.503 meter per second. ஸோ ஸ்கேல் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, 1 centimeter equal to, ஸ்கேல் வந்து நான் இங்கே நோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கீழே நோட் பண்ணிக்கோங்க. 1 centimeter equal to 0.25 meter per second. நான் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன மீனிங்னா, 2 centimeter தான் will be equal to 0.503. ஸோ இப்போ நான் வந்து இந்த AB லென்த்துக்கு perpendicular லைன் கண்டுபிடிச்சேன். this is going to be the perpendicular line. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து I am going to roll it. ஸோ இந்த பேப்பர் கொஞ்சம் இடிக்குது. we will sort this issue. again மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஸோ here, from here two centimeter it should be. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சிங்க அப்படின்னா you will get the point. இல்லைனா நம்ம வந்து what we can do is we can place a point somewhere here. ஸோ இங்கே instead of placing that I can place it here so that it will be easy to, இல்லை அப்படின்னாலுமே ஸோ இங்கே AD இங்கே இருக்குது. ஒரு இது என்னென்னா, யூ கேன் ட்ராக் எங்கே பிளேஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் we have
we can use this way itself. So இதுக்கு 90 டிகிரிக்கு பேரலா இப்படி வச்சீங்கன்னா this line is your velocity line. To use it here கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக you will get the exact value. இதை வச்சுட்டு அப்படியே drag it. From here draw 2 centimeter. So this value is going to be B. This value is going to be B. இப்போ என்னன்னா இந்த லிங்க்குக்கு நேரா இந்த 90 டிகிரி இங்கே டச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா this is going to be the perpendicular. அதை அப்படியே இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு வரணும். ஸ்லைட் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் வச்சிங்கன்னா from there as per our scale 2 cm எடுக்கணும். So we have drawn this as 2 cm. So dimension பார்த்தீங்கன்னா 2 cm from 12 to 14 the 2 cm வந்து கரெக்டாக வரும். So this represents B. இப்போ notation எப்படி நோட் பண்ணணும்னா the VB should be like this. VB. Next நம்மளுக்கு வந்து angular velocity of CD தான் கேட்குறாங்க. One more thing that we know is C is connected with D, C is connected with B. ஸோ அதே மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இந்த லிங்க்குக்கு நேராக நான் ஒரு லைன் வரைஞ்சேன்னா இந்த லிங்க்குக்கு நேராக நான் இந்த ரோலர் ஸ்கேலில் 90 டிகிரி வச்சேன்னா திஸ் லைன் இஸ் கோயிங் டு பி த பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ D வந்து ஃபிக்ஸ்டு, D இங்கே நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு இங்கே இருக்குது. But we don't know where this C point is going to lie. So what I am going to do is I am going to fix this. Okay, இப்போ வந்து 90 டிகிரி கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படி வச்சும் இழுக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி வசதியாக இருக்கோ you can drag it. அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. But we don't know where this point is going to lie. So அது வந்து லைட்டான ஸ்கேலில் you are going to draw. Going to draw. This C point is going to lie somewhere here. So இதுக்கு perpendicular நம்ம எடுத்துட்டோம். இது இந்த CDக்கு இந்த 90 டிகிரி வச்சோம்னா this is going to be a perpendicular line. இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே you are going to draw a line. அது வந்து இமேஜினரி லைன், ஏன்னா நம்மளுக்கு வந்து C எங்கே இருக்குன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா BC. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லிங்க். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரோலர் ஸ்கேல் எங்கே வைக்கணும்னா இந்த BC இந்த லிங்க் எப்படி இருக்கோ அதுக்கு நேராக வைக்கணும். ஸோ BC வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த ரோலர் ஸ்கேல் எடுத்துகிட்டு இங்கே 90 டிகிரி இருக்கா, இந்த 90 டிகிரி இங்கே இருக்குது. 90 டிகிரி திஸ் லைன் should touch here. இது எங்கே டச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 90 டிகிரி டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த லைன் should be straight. ஸோ இப்போ this line is 90 டிகிரி. இந்த லைனில் தான் இங்கே this is going to be the velocity line, perpendicular line. So இது அப்படியே you can just move it here. இது நம்மளுக்கு distance வந்து கொஞ்சம் issues வருது. So what we can do is we can try to draw a line, ஒரு sample line மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு from there we can try to finish it. ஸோ இந்த லைனுக்கு நேராங்கிற மாதிரி we can fix it. லைன் வந்து கரெக்டாக எடுக்க முடியல அப்படின்னாலும் this is also one of the option.
ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா this and this is going to meet at one point and that will be C. முன்னாடி இது நம்ம வரைஞ்சதுனால this will be VCD. எதனால VCD அப்படின்னா VCD எதனால அப்படின்னா from here only we are started drawing this. ஸோ அதனால வந்து இந்த arrow mark வந்து இந்த மாதிரி இப்படி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த arrow mark நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்க இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா B ல இருந்து நம்ம வந்து C கண்டுபிடிச்சிருக்கிறோம். So we have to make this arrow mark. ஸோ அந்த arrow mark மட்டும் ஒரு தடவை செக் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக இது ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். we can erase the remaining one. இந்த ஏன்னா C பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். you can darken this. ஸோ இதை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ this is going to be the velocity diagram. ஸோ இதை பேஸ் இங்கே கிடைக்கிற வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் we are going to solve the problems. ஸோ அது என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம இப்போ உடனே பார்த்துடலாம். by measurement, what is the value that we are getting for DC? so இந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 1. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 1.7 something வந்திருக்கு. so that has to be multiplied with 0.25. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த CD வேல்யூ என்னவா இருக்குன்னா ஸோ இங்கே வேல்யூ மெஷர் பண்ணோம்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் தட் we are getting is 1.6. ஸோ 1.6 into this scale 0.25. ஸோ அந்த வேல்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 0.4. இங்கே வந்து டயக்ராமில் தேர் மேபி சம் எரர் இஷ்யூஸ் வரலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி நல்லா வரைஞ்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஃபைன். ஸோ CD வேல்யூ வந்து 0.4 மீட்டர் பர் செகண்ட். the velocity of CD is going to be 0.4 meter per second. By measurement we found this. இன்னொன்று we know that our CD ஓட radius நம்ம that length நம்மளுக்கு தெரியும், that is 0.08 meter. And from this we can find out omega CD. என்னவா இருக்க போகுது? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா V is equal to R omega. V is equal to R omega is our formula. Omega is equal to V by R. So omega is equal to V by R. So omega CD is equal to V divided by R. So this value is going to be 0.08. The omega CD value is going to be
5 radian per second. 5 radian per second. ஸோ நான் வந்து இப்போ வரைஞ்சதில் நான் என்னென்ன சேஞ்சஸ் புக்கு ஆன்சருக்கும் எனக்கு என்னென்ன சேஞ்சஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். சின்ஸ் இந்த இஷ்யூஸ் மேனுவல் எரர் வந்து அப்பப்போ கொஞ்சம் இருக்கலாம், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ரொம்ப டீவியேஷன்ஸ் வந்து வரக்கூடாது. புக் ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா சிடி புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா சிடி வேல்யூ வந்து 4.8 radian per second. ஸோ தீஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். டயக்ராம் வரைகிறதுல அந்த பெர்பெண்டிகுலாரிட்டி எடுக்கிறதுல தேர் மே பி சம் மேனுவல் எரர்ஸ் ஆல்சோ, பட் வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஆன்சர்.